வணக்கம். நேற்று இரவு தூங்கலாம் அப்படின்னு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ வந்து பாப் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமான செட்டப். ஒரு கவுச்சு, அதுக்கப்புறம் வந்து தோய்ந்த முகங்கள், அதாவது கவலை தேய்ந்த முகங்கள். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயர்டான அதிகமா வந்து தலலாம் சீவி, சரியா மேக்கப்லாம் பண்ணாத சவுக்கு சங்கர் உட்காந்துட்டு வீட்லருந்து பேசுறாருன்னோனே நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அவர் வீட்லருந்து வந்து சொல்றாருன்னா, ஏதோ எமர்ஜென்சி நியூஸ் தான் சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ போட்டு பார்த்தா, அதில சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே அந்த வீடியோவ பாருங்க. இன்று நள்ளிரவோ சிறிது நேரம் கழித்தோ அதிகாலையிலோ நானும் மாலதியும் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுவதற்கான சூழல் எழுந்துள்ளது. ஸோ, அதில பார்த்துருப்பீங்க. இந்த மாரி வந்து என்ன எந்த நேரத்தில வேணா அரெஸ்ட் பண்ண போறாங்க. நான் மட்டும் இல்லாம என்னுடன் அமர்ந்து பேசும் அந்த தம்பி, அப்புறம் தோழி எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க டீமையே வந்து தூக்க போறாங்க. குறிப்பா நாங்க வீட்டிலேயே தொடர்ந்து இந்த மாரி வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருக்கனால, எங்ககிட்ட இருந்து திங்ஸ்லாம் வந்து சீஸ் பண்ணி எங்களோட சேனல மீண்டும் முடக்கிறதுக்காக வந்து முயற்சி செய்றாங்க, அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ, அவர் சொல்றத பார்த்தா வந்து எந்த நேரமும் வந்து கைது செய்யப்படலாம். இரவோடு இரவா வந்து ஏற்கனவே வந்து கதவை உடைத்தார் போல் வந்து காவலர்கள்லாம் உடைத்து அவர வந்து கைது செய்யலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருந்தப்போ, நல்வேளையா வந்து காலையில எழுந்து பார்க்குறேன். அப்படியே வந்து பக்தி மயத்தோட வந்து குடும்பத்துடன் பொங்கல் வச்சு கொண்டாடியிருந்தாரு. சந்தோஷம். ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இவர் வந்து பிடிக்காதவங்கலாம் இல்ல. பிடிக்காதவங்களா ஒரு வேள இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த கஷ்டம்லாம் வந்து சேரக்கூடாது. அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். எனிவே இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ப என்னைக்கெல்லாம் அவர் பேசினதில வந்து சரியில்ல, என்னைக்கெல்லாம் அவர் பேசினது நியாயம் இல்ல, என்னைக்கெல்லாம் வந்து வரம்பு மீறி பேசியிருக்காரு, பொய் சொல்றாருன்னு தோணுது அப்படின்றப்பலாம் அவர வந்து விமர்சிச்சிருக்கோம். ஆனா, என்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிரா ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அராஜகம் அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். அவருன்னு இல்ல, அவர் எதிர்த்தரப்புல இருக்கிற இல்ல எதிர்த்தரப்புலாம் எப்படி சொல்றது? நம்மளுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு கட்சியில இருக்கவங்களுக்கு கூட வந்து அநீதி நடந்துச்சுன்னா, நம்ம வந்து பேசுவோம் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் ஒவ்வொரு வாட்டியும் யாருக்கு எந்த அநீதி நடந்தாலும், யார் வீடு தாக்கப்பட்டாலும், யார் வீடு மேல மலம் வீசப்பட்டாலும், அதற்காக வந்து ஏதோ நம்மளுடைய குரலும் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒலிச்சிட்டே இருக்கும். சரி, அப்படிங்கிற பட்சத்தில, போன வாட்டி இவரு அந்த கைது செய்யப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர மிரட்டி அவர்கிட்டருந்து காசு வாங்குனாரு. ஜிபே மூலியமா, இவர்கிட்ட வேலை செய்ற தம்பி மூலியமா அப்படின்னு. அதற்காக அந்த கதவெல்லாம் உடைச்சாங்க, வந்தாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு 2 வாரம் ஜெயில்ல இருந்தாரு. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கேஸ்க்குலாம் அவர கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் குடுத்துருக்காங்க. அந்த பழைய கேஸ்ல அவர் வந்து அப்ரோச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தை பத்தி நெறைய விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சில குறிப்பிட்ட விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதில பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரோட பெயரெல்லாம் வந்து குறிப்பிடுறாரு. அதில குறிப்பா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு. ஆக்சுவலா போன வாட்டி அந்த புரொடியூசர் சம்மந்தப்பட்ட அந்த வழக்குல தான் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. இந்த வாட்டி இவர் நைட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு குறித்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவர்களுடைய மனைவி எடுத்திருக்க அந்த சிபிஐ விசாரணை கோரி அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்பி கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ, அந்த அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிய வந்து விரிவுபடுத்துறதுக்காக சில பேரோட உதவிய எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கப்போ, அப்படி உதவி செய்யும் ஒரு நபர வந்து பிஎஸ்பி தலைவரா இருக்கக்கூடியவரும், அவர் கூட இருக்கிற ஒருத்தரும் கூட்டிட்டு போயிட்டு வந்து தாக்குனாங்க, கொலை முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள வந்து சமீபத்தில அவரோட காணொளியில நானும் பார்த்திருந்தேன். அந்த பிட்லாம் வந்து அவர் பேசியிருந்தாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து அவரு தவறா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாரி அந்த குறிப்பான வழக்குக்காக அவர கைது செய்ய முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்றது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலியமா அவர் மேல வந்து எஸ்சி, எஸ்டி ஆக்டும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை வந்து வைக்கப்பட்டுச்சு. அதையும் தாண்டி அவர் வந்து அந்த வீடியோல சொன்னது என்னன்னா வந்து, கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில வந்து இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோட்டூர்புரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எஃப்ஐஆர் மாரி ஒரு விஷயத்தலாம் வந்து படிச்சு காமிக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில விசாரிச்ச வரைக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் எஃப்ஐஆர் எதுவுமே வந்து பதிவு செய்யப்படவில்லை. சவுக்கு சங்கர் அந்த குறிப்பிட்ட வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அவரோட ட்விட்டர் கணக்குலயும் வந்து எஃப்ஐஆர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு காமிக்கிறார்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு எஃப்ஐஆர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்து படிக்கிறாரு. நம்ம விசாரிச்ச வரைக்கும், இப்ப வரைக்கும் நம்ம இந்த காணொளி பேசிட்டு இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் எதுவுமே வந்து பதிவு செய்யப்படவில்லை. ஒருவேள எஃப்ஐஆர் இல்லாம இருந்தா எப்படி அவர் சொல்றாருன்னா, மேபி கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துருக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்ட பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு வாங்கியிருப்பாங்க, ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை தாண்டி வந்து எஃப்ஐஆர்லாம் எதுவுமே வந்து போடப்படல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ வந்திருக்க தகவல். சரி, எனிவே இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்படலாம். விடியறப்போ வந்து நான் கைது செய்யப்பட்டிருப்பேன், இருக்க மாட்டேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் முடக்கணும்னு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு.
பொங்கலுக்கு முன்னாடி கைது பண்ணா உங்களுக்கு தெரியும், பொங்கல் ஹாலிடேஸ் வரைக்கும் வந்து பெயிலே வாங்க முடியாது. அதன் மூலியமா கொஞ்ச நாள் உள்ள வைக்கலான்ற பிளானோட வந்து முயற்சி செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. பட் இவர் சொல்ற மாரி அவர் வந்திருக்காங்களாம். ஆனா வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கிட்ட இருந்து ஒரு அட்வைஸோ இல்ல திட்டோ வாங்கலாம். சீக்கிரமா இது வந்து வெளில போயிருவாரு. இந்த கேஸ விட்டு அப்படின்னு நெனச்சாங்களோ என்னன்னு தெரியல. பின்னர் என்ன நடந்துச்சு? பேக்கிரவுண்ட்ல இவர் யார்கிட்டயாவது வந்து ஹெல்ப் கேட்டாரா அப்படின்னு தெரியல. இப்ப வந்து கைது செய்யப்படல. சந்தோஷம். நல்லா இருந்தா சரி. ஆனா அவர் மேபி தப்பா பேசியிருந்தாலோ, தப்பா செஞ்சிருந்தாலோ அவர வந்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன்னா ஒரு கேஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து பேசுறாங்களோ அவங்க தான் அக்கவுண்டபிள். அப்படி தவறா பேசியிருந்தாங்கன்னா, யாருக்கு எதிராவும் ஒருவேளை நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா எனக்கு எதிராவும் வந்து சட்டம் திருப்பப்படலாம். அதுக்கு வந்து யாருக்குமே போய் முட்டுக் குடுக்க முடியாது. பட் அநியாயத்தின் பேர்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவே யார் வாய் அடக்கப்பட்டாலும் அது தவறு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஏன் சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியாது அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிரா பேசுறாரு. டெய்லி வந்து நெறைய விஷயங்கள பிரேக் பண்றாரு. தைரியமா தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. நம்மளும் தான் அரசாங்கத்துக்கு எதிரா பேசுறோம். நெறைய பேர் அரசாங்கத்துக்கு எதிரா பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இவர் வந்து நெறைய அந்த கேஸ் பேஸ்டா அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல்ஸ் பத்தி நெறைய தகவல்கள் சொல்றது. அந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றதுனால, இவருக்கு வந்து நெறையா நம்மளுக்கு தெரியும் எதிரிகள் நெறையா வந்து ஆயிருக்கலாம். அதே மாரி இந்த பிஎஸ்பி கேஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படிங்கிற மாரியான ஒரு பார்வை தான் இவர் வந்து வச்சிருக்காரு. அதன் பேர்ல வந்து அவங்க இரிட்டேட் ஆயி, என்னடா எங்களோட பத்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல எப்படியாவது ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து கோர்ட் சொல்லிடுச்சு. பழைய கேஸ்ல எதையுமே அவர் வந்து அவர் மேல கை வைக்கக்கூடாது. அவருக்கு உடல்நிலை வேற சரியில்ல அப்படிங்கிறனால, ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் குறிப்பிட்டு அன்னைக்கு வரைக்கும் இந்த பெயில் கிராண்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது புது கேஸா ஆட் பண்ணி, திரும்பியும் இந்த பழைய கேஸ்க்கான பெயில் முடியறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம கவர்ன்மெண்ட் சும்மா விடுவாங்களா? அவங்களோட தரப்புல வந்து பார்த்தா, திருப்பி ஒரு அப்படியே உள்ள தூக்கி வைக்கலாம்னு பார்த்தாங்கன்னா, அந்த பெயில வந்து கேன்சல் பண்ணி அப்பீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அது எந்த ஒரு நிலையில இருக்குன்னு தெரியல. பெயில் வந்து கேன்சல் பண்ணுவாங்களா? இல்ல தொடர்ந்து அவர் குறிப்பிட்ட அந்த தேதி வரைக்கும் வந்து இந்த பெயில் போகுமா? தொடர்ந்து வந்து அவரால வந்து செயல்பட முடிவாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு ஏன்னா முழு முயற்சியா எப்படியாவது வந்து வாயடைக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு எதிரா பேசுற எல்லாரையுமே ஒருத்தரா வந்து ஆஃப் பண்ணிட்டே வர சூழ்நிலையில, தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பார்வையாளர்களும் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜா இருக்கு அப்படிங்கிறனால, இந்த பெயில் எப்படியா கேன்சல் பண்றதுக்காக மூவ் பண்றது மட்டும் இல்லாம, இந்த மாரி அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதாவது தவறா இருந்தா, அதன் மூலியமா வந்து ஒரு வழக்கை அவர் மேல சாத்தி, தொடர்ந்து வந்து அவர் வாய அடைக்கலாம், சிறையில் அடைக்கலாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்க நேரத்தில தான் இந்த ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாரு. இப்போ நம்ப தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. சாதாரணமா தான் வந்து ஃப்ரீயா இருக்காப்புல. இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்மளுக்கு வந்து தோணுது. 1 ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன கைது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறது அப்படிங்கிறது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல என்னடா இது திருப்பியும் இதே மாரியா? எத்தன வாட்டி நாங்க இதே பார்க்கறது? அப்படிங்கிற மாரி நம்ப பேசின சில பேர் வந்து ஒரு அலுப்பாவும் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு இது தொடர் கதையா போயிட்டே இருக்கு. இதன் மூலியமா ஒரு பப்ளிசிட்டி அவர் வந்து தேடுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் வந்து கைது செய்யப்படலாம்னு சொல்லிட்டு. அவர் என்ன பேசினாரோ, அதற்கான பலன தானே அவர் வந்து அனுபவிக்கணும். எல்லா வாட்டியும் நம்ம போயிட்டு வந்து அவருக்கா போராடிட்டு இருக்க முடியுமா? நம்மளா அவர போராட சொன்னோம் அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பினர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ பல பேர இந்த ஆட்சியில வந்து அரசாங்கம் வந்து வாயடைக்கிறதுக்காகவும், சிறையில் அடைக்கிறதுக்காகவும் பல நடவடிக்கைகள் எடுத்து வந்து முடக்கவும் பார்த்தாங்க. அதில முக்கியமான ஒரு நபரா இவர் இருந்திருக்கிறதுனால, இவருக்கு கான்சன்ட்ரேட்டடா மத்தவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில இவர மட்டும் முழுக்க முழுக்க வந்து கார்னர் பண்ணி அடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் அவரும் வந்து அ நம்ம மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாம, சில குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து அவரோட பெர்சனல் அஜெண்டாக்காகவும் பேசுறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் சில நேரத்தில வந்து எழும்புது. ஸோ இது வந்து 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்க்கணும். பட் இதோட விட மாட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் மேல வந்து இன்னும் வேற ஏதாவது வழக்குகள் போட்டு, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி உள்ள தள்ளலாமா? அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்க அதே வேளையில ஏற்கனவே சொன்ன மாரி அரசாங்கம் அந்த பெயில கேன்சல் பண்றதுக்கான ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு எல்லா பணிகளும் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பேசின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட்லாம் வந்து பண்ணல. நெறைய பேர் வந்து அரெஸ்டட்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வெளியிடுறதும், வீடியோவும் போட்டிருந்தாங்க. இது ஒரு பேசிக் ஜர்னலிஸ்ட் பார்வையில வந்து ஒரு அப்டேட்டா நான் இத குடுக்கணும்னு நெனச்சேன். இதற்கு மேல வேற ஏதாவது இவரை பத்தி நம்மளுக்கு பேசணும் அப்படிங்கிற மாரி புது நியூஸ் வந்துச்சுன்னா, அதுக்கான தேவை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு அப்டேட்டா வந்து நம்மளோட வருண் டாக்ஸ் சேனல்ல நீங்க வந்து பார்க்கலாம். நன்றி.